வாழ்க வாழ்க சீதாராமா, வாழ்க வாழ்க சீதாராமா. நேற்று நந்தவனத்தில் வெளிப்பட்டு உடைவிட்ட மனது இன்று சுயவர மண்டபத்தில் வில்லுடைத்து சேர்க்கும் பொழுது சுகங்கள் அனைத்தும் சுயவர மண்டபத்தை சூழ்ந்து கொண்டது. ஜானகி ராமன் மனது உற்சவ உற்சாகம் கண்டது. அரசன் அரசியர் உள்ளிட்ட மிதிலைவாசிகள் ஆனந்தம் கொண்டனர். மகிழ்ச்சி மண்டபமே கதி என மண்டியிட்டு கிடந்தது. ஆனந்தம் ஆனந்த தாண்டவம் நாடியது. இதயத்தை இடமாற்றிக் கொள்ள இனியும் தாமதம் வேண்டாம் என்று இருவர் விழியும் விண்ணப்பம் வாசித்தது. தோழியருடன் தேவியும் அசைந்து பரம்பொருள் அருகில் வந்தாள். மனம் முருகி மணாளனாய் ஏற்று மாலை சூட சீதையின் கரம் உயர மனம் மகிழ்ந்து மாலை ஏற்க ஸ்ரீராமரின் சிரம் தாழ இருமனம் ஆனது ஒரு மனம். மறுகணம் சுயவர மண்டபத்திற்குள் பரசுராமன் என்ற புயல் ஒன்று வர கண்டது. வில்லை உடைத்தது யார் என வெகுண்டு எழுந்தது. வில்லை உடைத்தவர் தப்பித்தல் ஆகாது, என்வில் தண்டிக்காமல் விடாது என கர்ஜித்தது. மிதிலையாளும் ஜனக மகாராஜா குருசிஷ்டர் விஸ்வாமித்திரரும் எவ்வளவோ எடுத்து கூறியும் கேளாமல் சுடு சொற்களால் அர்ச்சித்தது. வில்லை உடைத்தது நானே என ஒரு கரம் குவித்தது. பணிந்து வணக்கங்கள் சமர்ப்பித்தது. முக்காலமும் உணரும் ஆற்றல் பெற்ற பரசுராமன் வில்லை உடைத்தது மகா விஷ்ணுவின் அம்சம் என்று அறிந்து மனதார பூஜித்தார். அவையோர் அனைவரையும் ஆசிர்வதித்தார். மனமகிழ்வுடன் விருப்பத்துடன் விடைபெற்றார். சுயவர மண்டபத்தின் சுவாரஸ்யங்களை விவரித்தபடி அயோத்தி அரசனுக்கு மிதிலை அரசன் வரைந்தான் ஓலை. ஸ்ரீராமரின் விவாகம் முடிக்க மிதிலைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான் தூதுவன் வழி. மிதிலையில் தூதுவன் தாங்கி வந்த செய்தியினை அறிந்த தசரதனின் கால்கள் தரையில் இல்லை. மனம் பறந்தது வானில் சிறகு முளைத்தபடி. அங்கும் இங்கும் ஓடினான் அரசியரை அழைத்தபடி. குரலில் மங்கள ஓசை இசைத்தபடி. மன்னனின் மகிழ்வின் காரணமறிய அரசியரும் விரைந்தனர் ஆவல் மிகுந்தபடி. மிதிலையின் தூதுவன் கொண்டு வந்த மடலினை அவிழ்த்தான். தன் மலரிதழ்கள் மலர்ந்து மங்கள செய்தியை வாசித்தான். அயோத்தி அரசரு மிதிலை அரசனின் பணிவான வணக்கங்கள். மிதிலையிலே தன் மகனுக்கு நடைபெற்ற சுயம்பரத்தில் குருசிஷ்டர் விஸ்வாமித்திரரின் ஆணையை ஏற்று ஸ்ரீராமர் பங்கேற்று ரகுகுலத்தின் புகழுக்கு வெற்றி மகுடம் சூட்டினார். போட்டியின் விதிகளின்படி ஸ்ரீராமருக்கு சீதையின் மாலை சூட்டினார். ஸ்ரீராமனின் விவாகம் முடிக்க தங்கள் சகல பந்துக்களுடன் மிதிலைக்கு வருமாறு அன்பு வணக்கங்கள் கூறி வரவேற்பதாக தூதுவன் செய்தியினை முடித்தான். ஸ்ரீராமனின் விவாக செய்தியை அறிந்த அரண்மனை முழுவதும் ஆர்ப்பரித்தது ஆனந்த வெள்ளம். அயோத்தி முழுவதும் அழகிய மலர்களை கொண்டு அலங்கரித்த வண்ணம் ஒளியை உமிழ்ந்தது ஒளி வெள்ளம். காட்சி இப்பொழுது மிதிலையிலே. எப்பொழுது தந்தை வருவார்? அவர் முகம் காண ஏங்கும் வேலையிலும் வேறொரு ஏக்கமும் மூளையிலும் இதமாக ரணமாக இதயத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றாள் சீதை. பகல் பொழுதில் படையெடுத்து பரிதவிக்க விடுகின்றாள். இரவில் இருளை சிறைபிடித்து நினைவுகளை ஒளிர விடுகின்றாள். பகல் பொழுது நீளமா இரவு பொழுது நீளமா என விவாதித்தபடி ராமன் இளரை பார்த்து கொண்டிருக்க எதிர் திசையில் அந்த நிலையிலே சீதை ராமனின் முகத்தை பார்த்தபடி உள்ளத்து உணர்வுகளை உரைத்தபடி பட்டொலி வீசி பறந்தது தெய்வீக காதல் கொடி பரிதவிப்பில் நனைந்தபடி. ஸ்ரீராமனின் விவாகம் முடிக்க அயோத்தியே இடம் பெயர்ந்தது மிதிலைக்கு. எல்லையில் வந்து அயோத்தி அரசனை ஆற தழுவி அன்புடன் வரவேற்று மகிழ்ந்தான் மிதிலை அரசன். அயோத்தி மக்களை மிகுந்த மரியாதைகளோடு மனமகிழ உபசரித்தான். மிதிலையே விழா கோலம் கொண்டது. ஆடல் பாடல் என அமர்க்களப்பட்டது. மக்களின் கால்கள் துள்ளி துள்ளி புவியை தொட்டது. இரு வம்சத்தினரும் கலந்து பேசி மனநிறைவு பெற்றனர். இரு தேசத்து அரசர்களும் குருசிஷ்டர் விஸ்வாமித்திரரின் ஆலோசனையை ஏற்று ராமனுக்கு சீதையையும், லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையையும், பரதனுக்கு மாண்டவியையும்,
சத்ருகனுக்கு சுதகீர்த்தியையும் மனமுடிக்க முடிவெடுத்து முகூர்த்தம் குறித்தனர். வைதேகியின் வைபவத்தால் வசந்தம் மிதிலை வசமானது. கொள்ளையடிக்கும் கொள்ளையழகாய் விவாக மண்டபம் விளங்கியது. அழகுக்கே அழகு சேர்க்கும் அழகோவியமாய் ராமனும் சீதையும் காட்சி அளித்தனர். சுபமளிக்கும் சுக வேளையிலே மங்கள வாத்தியம் முழங்கிடவே, மனம் மகிழ்ந்து ஏகானந்தத்துடன் 7 சுரமும் இன்னிசை வழங்கிடவே, மகள் கரம் பிடித்து மன்னர் ஜனகரும் ஸ்ரீராமரிடம் கொடுக்க, ஸ்ரீராமரும் சிந்தை குளிர்ந்து சீதையின் கரங்களை பற்றி கொள்ள, பெரியோர்கள் அச்சதையிட்டு ஆசி வழங்க, மங்கள நான் அணிந்து இருமணமும் ஒரு மனமாகிய அக்னியை வளம் வந்தது. ரகுகுலம் கொண்டாடிய ராமன் சீதாராமன் நானாரே, சிந்தை மகிழ்ந்து முனிவரும் தேவரும் வந்து வாழ்த்தினரே. மனம் முடித்த மகள் பிறந்த இடம் விட்டு புகுந்த இடம் செல்லும் நேரம். செல்வது சீதையல்ல, மிதிலையின் செல்வம், ஜனகரின் செல்லம். பதறுகிறது உள்ளம். பாசம் காட்டி வளர்த்த பவளக்குடி, அணிகலன்கள் அணிவித்து அழகு பார்த்த அன்னக்கிளி. இவள் கொலுசோசை கேட்டே துடித்தது ஜனகரின் இதய துடிப்பு. இவள் கண்ணுறங்க தந்தையின் மடியே நத்தை விரிப்பு. தாய்மடியும் தந்தை மார்பும் தடம் பதித்து விளையாடியவள் திருமணத்தின் மூலம் பிறந்த வீட்டின் உரிமைகளையும் உறவுகளையும் விட்டு விட்டு செல்வதென்றால் இமைகளை விழிமுட்டி தள்ளாதோ. உறவுகள் கூடும் பொழுது மனம் கூத்தாடும், விலகிச் செல்ல நேரிடும் பொழுது விழிகள் கண்ணீரில் நீராடும். உறவும் பிரிவும் மாறி மாறி நிகழ்கையில் ஆழ்கடல் அமைதியான மனதில் ஆர்ப்பரிக்கும் இன்ப அலை தொடங்க, துன்ப அலை அடங்க, துன்ப அலை தொடங்க, இன்ப அலை அடங்க என மாறி மாறி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தும் இயற்கை. மன்னர் ஜனகருக்கும் தன் மருமகள்களுக்கும் மனம் மாற்றத்திற்கு இடமளித்து சில காலம் மிதிலையிலே தங்கியிருந்து தன் மருமகள்களோடு அயோத்திக்கு புறப்படலானான் அயோத்தி அரசன். மருமகள்கள் வருகையால் அயோத்தியே விழா கோலம் கொண்டது. மருமகள் வரும் வழியெங்கும் வண்ண மலர்களை தூவி மக்களும் வரவேற்றனர். மருமகள்கள் வருகையால் மாளிகையில் கொண்டாட்டங்கள் களை கட்டியது. மருமகள்கள் அல்ல, மகள்களாக ஏற்று அயோத்தியே கொண்டாடியது. சீதையின் ராமன் சீதையிடம் ஒரு வாக்குறுதியை வழங்கினான். உலகில் உன்னை தவிர பெண்கள் எல்லோரும் என் தாய் போல் என்றான். ரகுகுல ராமன் சீதைக்கு மட்டுமே உரியவனாவான் என்றார். மனைவிக்கு பெருமை உலகில் இதைவிட ஏதென சீதையும் நெகிழ்ந்தாள். மனைவிக்கு பெருமை உலகில் இதைவிட ஏதென சீதையும் நெகிழ்ந்தாள். சில காலம் இப்படி சீக்கிரம் கடந்துவிட தசரதங்களை இயக்கிய தசரதன் ஆட்சிரதம் செலுத்தி அழுத்து போனான். அரியணை விட்டு இறங்கி ஓய்வெடுக்க விருப்பம் ஆனான். யாரும் அறியா வண்ணம் மக்களின் மனநிலை அறிய பார்வையிடம் பூண்டான். இரவில் நகர்வலம் வந்து மக்கள் மனதில் உள்ள அபிப்பிராயங்களை அறிந்து கொண்டான். அயோத்தி மக்கள் ராமனை கொண்டாடுவதை நேரில் கண்டான். அயோத்திக்கு அரசனாக ராமனுக்கு முடிசூட்டும் முடிவினை எடுத்தான். குலகுரு வசிஷ்டரிடம் விஷயத்தை சொல்லி ஆலோசனை பெற்றான். அரசரை கூட்டி ஆலோசித்து அனைவரின் ஆதரவையும் பெற்றான். மகன் ராமனிடம் மணிமுடி ஏற்க மன்னரும் சொன்னார். அன்பு தந்தையை அரசனாக பார்ப்பதிலே ராமன் ஆனந்தம் கொண்டான். மகனே, மணிமுடி ஏற்று தனக்கு ஓய்வளிக்க வேண்டும் என்றான். அயோத்திக்கு அரசனாவது காலத்தின் கட்டாயம் என கட்டளையிட்டார். வாத்தியம் முழங்க, வாழ்த்துக்கள் ஒலிக்க, ஆனந்தம் ஆரம்பமானது. இல்லங்கள் எல்லாம் மாவிலை தோரணங்களை அலங்கரித்துக் கொண்டு ஆடியது. சாலைகள் எங்கும் தீபங்கள் ஏற்றி இருளுக்கு விளக்கு அளித்தனர். உற்சாக மிகுதியில் உள்ளத்தில் உற்சவம் நாட்டியம் ஆடியது. ஆடல் பாடல்களுடன் மக்களின் கால்கள் அரண்மனை நோக்கி ஓடியது. ராமன் ராஜா ஆவதை தம் இல்ல விழாவாகவே மக்களும் கொண்டாடினர். ராமன் ராஜா ஆவதை
தம் இல்ல விழாவாகவே மக்களும் கொண்டாடினர். ராமனுக்கு முடிசூட்டும் முடிவினை மன்னரும் சபையினை கூட்டி அறிவிக்க, குலகுரு வசிஷ்டரும் ராமனுக்கு முடிசூட்டும் முகூர்த்தம் குறிக்க ராமனின் பட்டாபிஷேக செய்தியை முரசு கொட்டி மக்களுக்கு அறிவித்தனர். மன்னரின் முடிவை மக்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்று காத்திருக்க, முனிவர்களும் மந்திரங்கள் ஓதி நிற்க, புனித நீரும் அரண்மனை வந்திருக்க, பட்டத்து யானைகள் அணிவகுக்க, ரத்தின ரதமும் அலங்கரிக்க, பொற்குடையோ உன் புகழ்குடை பறைசாற்ற ஆயுதமாக நீ அமர்ந்து அலங்கரிக்க, அரியாசனமும் ஆவலில் காத்திருக்க, கலை கட்டிய கலை நிகழ்ச்சிகள் கண்டு காரணம் கேட்டால் மந்தரை இவள் கைகேயின் இன்னொரு கை. உலகில் ராமனை வெறுக்கும் ஒரே ஆளாய் பெண் உருவம் கொண்டவள், எப்பொழுதும் இருள் நிறைந்த மனதுடனே ராமனை பார்ப்பவள், அவ்வப்பொழுது கைகேயின் மன அமைதியை சீர்குலைப்பவள். ராமனின் பட்டாபிஷேக செய்தியை கேட்டு பதறி போனாள். காரணம், இவள் பரதன் மேல் பாசம் வைத்து பைத்தியமானாள். கோசலை, கைகேயி, சுமத்திரை என உருவங்களில் மூவராயின் ஒற்றை தாயை குமாரர் நால்வரும் பார்த்தனர். உருவங்கள் நான்காயின் உயிரது ஒன்றாய் சகோதரர்களும் விளங்கினர். கோசலை ராமன் கோலோச்ச அனுமதியேன் என மந்தரை சூளுரைத்தாள். தன் சூழ்ச்சிகளை அரங்கேற்றி கைகேயிக்கு வலை விரித்தாள். கைகேயி கைகேயி என அலறி அழைத்தபடி, கைகேயின் கரங்களை பிடித்தபடி, கேள்விப்பட்டாயா, நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகமாம் என பதறி சொன்னாள். பரவசமடைந்த கைகேயி, என் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா என மீண்டும் சொல்லச் சொல்லி கேட்டாள். கைகேயி மந்தரையின் கைகளை பிடித்து கொண்டு ஆனந்தத்தில் ஒரு வட்டமிட்டு ஆட்டம் போட்டாள். மந்தரை தன் சூழ்ச்சிகளை அரங்கேற்றி திட்டம் போட்டால், அதனை அறியாத கைகேயி என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று ஆனந்தத்தில் ஆட்டம் போட்டாள். மந்தரை சூழ்ச்சியால் திட்டம் போட்டால், அதனை அறியாத கைகேயி என் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என பரவசத்தில் ஆட்டம் போட்டாள். மீண்டும் சந்திப்போம், ராமனையே சிந்திப்போம். எந்த இதயம் ராமனை நினைக்கின்றதோ அந்த இதயத்தில் ராமன் நிச்சயம் வாசம் செய்வான். அதற்கு இந்த இதயமே சாட்சி. இவன் ஒன்று மெத்த படித்தவன் அல்ல, கவிகள் 100 வடித்தவனும் அல்ல. அவன் இருந்து இப்படி அழைத்து செல்கின்றான். வேறென்ன சொல்ல? ராமனையே நினைப்போம், நம் வாழ்க்கை பயணத்தில் புண்ணியங்களை விதைப்போம். வாழ்க வாழ்க சீதாராமா, வாழ்க வாழ்க சீதாராமா, வாழ்க வாழ்க சீதாராமா.